மதுரை கீரைத்துறை மகா காளிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். கிறிஸ்டோபர், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மதுரை மாநகர் கீரைத்துறை அருகே உள்ள புதுமகாளிப்பட்டி பகுதியில் கனரா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் நாள்தோறும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணம் எடுத்து வருவதால் எப்போதும் இந்த ஏடிஎம்மில் பணம் நிரப்பிதான் வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி நிலையில் பல்வேறு அனைத்து ஏடிஎம்களிலுமே பணம் இன்று காலை திடீரென இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து புகை வெளியேறி துவங்கியுள்ளது. பின்னர் சிறிது நேரத்தில் தீ மளமளவென பரவி தொடங்கி எரிந்ததில் ஏடிஎம் இயந்திரம் முழுவதிலும் இருந்துள்ளது. இதனை அடுத்து முற்றிலுமாக கருகி சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அனுப்பநடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் தீயானது அருகில் உள்ள குடியிருப்புகளில் பரவாமல் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டது. ஏடிஎம் இயந்திரம் முழுவதுமாக தீப்பிடித்து இருந்ததில் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் என்ன கூறுகிறார் என்றால் மின்கசிவு காரணமாக தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கீரைத்துறை காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நன்றி கிறிஸ்டோபர். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.